எத்தனை நாட்களுக்கு கனமழை தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்கு என்பது குறித்து தெளிவாக நம்ம பார்க்கலாம். இன்று ஒரு நாள் மட்டும்தான் கனமழையா? அல்லது வருகிற நாட்களிலும் கனமழை தொடர்ந்து நீடிக்குமா என்பது குறித்து மிக தெளிவாக நம்ம பார்க்க போறோம். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, நண்பர்கள், உறவினர்கள் தெரியப்படுத்தி ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். தமிழகத்தில் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதத்தில் தொடங்கிய வடகிழக்கு பருவமழை தற்போது வரைக்கும் நீடித்து வருகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் நாகப்பட்டினம் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 13 சென்டிமீட்டர், இன்னும் சில மாவட்டங்களில் 10 சென்டிமீட்டர் மழை பொழிவு. அதாவது கிட்டத்தட்ட சராசரியாக 7 முதல் 9 சென்டிமீட்டர் மழை பொழிவு டெல்டா மாவட்டங்களில் பல இடங்களில் கொட்டி தீர்த்திருக்கு. குறிப்பாக நேற்று அதிகாலை நேரங்கள் மற்றும் முந்தைய நாட்கள் இரவு நேரங்களிலும் அதிக மழை பொழிவானது கொட்டி தீர்த்ததை நம்ம பார்த்தோம். காரணம், வடகிழக்கு பருவமழை தொடர்ந்து நம்மிடம் இருந்தது. கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் தொடங்கிய வடகிழக்கு பருவமழை பொங்கல் நாட்கள் வரைக்கும் இருக்கும் சொல்லி கடந்த முறை நம்ம சொல்லியிருந்தோம். வடகிழக்கு பருவமழை ஆரம்பிக்கும் போதே சொல்லியிருந்தோம், பொங்கல் நாட்கள் வரைக்கும் நிச்சயமாக இந்த பருவமழை நீடிக்கும், மழை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு. அதே போலதான் இந்த பொங்கல் பண்டிகை தொடங்குவதற்கு முன்பதாக பல மாவட்டங்களில் கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக பதிவாகியது, கனமழையும் கொட்டி தீர்த்தது. இப்போ கடந்த வருஷம் அக்டோபர் மாதத்தில் தொடங்கிய வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் தற்போது வரை நீடித்து வருகிறது. ஆனா இதுல ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, அடுத்த ஓரிரு நாட்கள்ல இப்போ வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தை விட்டு விலகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்னும் ஓரிரு நாட்கள்ல இந்த பருவமழை பொறுத்த வரைக்கும் மொத்தமா தமிழ்நாட்டை விட்டு விலகி போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக நம்ம எதிர்பார்க்கிறோம். அதனால தயவு செய்து எச்சரிக்கையாக கவனமாக இருந்துக்கோங்க. இனி வரப்போகிற நாட்கள் நீங்க சாதாரணமா நினைக்காதீங்க. ஏன்னா இன்னொரு ஆபத்து நமக்கு காத்துக்கிட்டு இருக்கு. மழை வேணா நமக்கு முடிவடையலாம், ஆனால் பனிப்பொழிவு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்து நமக்கு இருக்கு. பனிப்பொழிவு தானே, இதுல என்னப்பா ஆபத்து இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா இங்கதாங்க பிரச்சனையே இருக்கு. என்ன அப்படிங்கறத நம்ம சொல்றோம். வரும் நாட்களில் மிக கனமழை மற்றும் அதி கனமழைக்கான வாய்ப்புகள் ரொம்பவே குறைவாக இருக்குங்க. இதுக்கப்புறம் 10 சென்டிமீட்டர் 13 சென்டிமீட்டர்லாம் அவ்வளோ சீக்கிரம் எதிர்பார்க்க முடியாது. அப்படியே மழை வந்தாலும் மிதமான மழையாக தான் இருக்கும், கனமழையாக தான் இருக்குமே தவிர அதீத கனமழை, அதி கனமழை மற்றும் மிக கனமழைக்கான வாய்ப்புகள், புயல் சின்னம் தமிழகத்திற்கு இனிமே கிடையாதுங்க. அடுத்த வடகிழக்கு பருவமழை தொடங்கியால்தான் நமக்கு புயல் சின்னங்கள் நம்ம எதிர்பார்க்க முடியும். இந்த கோடை காலங்களில் அர்னாப் என்கிற புயல் சின்னங்கள் உருவாகிறதுக்கான சாதகமான சூழ்நிலை இருக்கும். அதனால தொடர்ந்து விட்டு விட்டு பரவலாக நமக்கு மழை பொழிவுகள் தமிழகத்துல லேசான மிதமான மழையெல்லாம் இருக்கும். அதுக்காக மழையே பெய்யாமலாம் போயிடாது. ஓரளவு மிதமான மழை, கனமழையாவது நமக்கு வரும் நாட்கள்ல தொடரும். பருவமழை ஓய்வு கொடுத்தாலும் தமிழகத்தில் மிதமான மற்றும் கனமழை மற்றும் தொடர்ந்து நீடிக்கும். எதிர்பார்க்கிற மிக கனமழை, அதி கனமழை எல்லாம் வடகிழக்கு பருவமழையில தான் இந்த வருஷம் அக்டோபர் மாதத்துல 20ஆம் தேதி தொடங்க வாய்ப்பு இருக்கு. இந்த வருஷம் வடகிழக்கு பருவமழை அக்டோபர் 20 முதல் 25க்குள்ளாக தொடங்குவதற்கான சாதகமான சூழ்நிலை இருக்கு. கண்டிப்பா அது குறித்து நம்ம பார்க்கலாம். இனி வருகிற நாட்களிலும் இந்த வருஷம் வடகிழக்கு பருவமழை எப்படி இருக்கும், அடுத்து வரப்போகிற தென்மேற்கு பருவமழை, இதை நம்ம மிக முக்கியமா பார்த்தாகணும். ஏன்னா கர்நாடக மாநிலம், கேரளா மற்றும் தமிழ்நாட்டினுடைய மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருமே எதிர்பார்க்கிற இந்த தென்மேற்கு பருவமழை தான். இந்த தென்மேற்கு பருவமழை குறித்து வரும் நாட்களில் உங்களுக்கு தகவல் எல்லாத்தையும் நம்ம அறிவிக்கிறோம். அதனால தற்போதைய நிலவரப்படி வரும் நாட்களில் மிக கனமழை மற்றும் அதி கனமழை வாய்ப்பு ரொம்பவே குறைவாக இருக்கிறது. தமிழகத்திற்கு எச்சரிக்கை. ஒரு பக்கம் மழை ஓய்வு கொடுத்தாலும் மறுபக்கம் பனிப்பொழிவானது மிரட்ட ஆரம்பிக்கும். பனிப்பொழிவு பொறுத்த வரைக்கும் சாதாரணமா நம்ம நினைக்க கூடாது. ஏன்னா அதிகாலை 3 மணிலிருந்து காலை 7 மணி வரைக்கும் ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரத்துக்கு மேலாக பனிப்பொழிவு ரொம்ப தீவிரமாக இருக்கும். இயல்பிலிருந்து 3 டிகிரி செல்சியஸ் குறைகிறதுனால ஒரு ஊட்டியே தமிழ்நாடு முழுவதும் நம்ம பார்க்கணும். நீங்க நீலகிரி மாவட்டம்லாம் போகவே தேவையில்லை. உதகமண்டலம், கோத்தகிரி, குன்னூர்லாம் நீங்க போகவே வேண்டாம். உங்க வீட்டில இருந்தே நீலகிரி மற்றும் குன்னூர் பகுதிகளில் எந்த அளவுக்கு பனிப்பொழிவு இருக்கோ அந்த பனிப்பொழிவை நீங்க பார்க்க முடியும். ஏன்னா நமக்கு அந்த அளவுக்கு அதிகாலை நேரங்களில் வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் குறைய ஆரம்பிக்க போகுது. வரலாறு காணாத பனிப்பொழிவாக இது அமையுமா அப்படிங்கிறதையும் நம்ம தொடர்ந்து கூர்ந்து கவனித்து கொண்டு இருக்கிறோம். அதனால இனி வருகிற இந்த தைப்பொங்கல் முடிந்த பிறகு, இந்த பொங்கல் நாட்கள், தைப்பொங்கல், மாட்டு பொங்கல் மற்றும் காணும் பொங்கல், எல்லா பொங்கலும் முடிந்த பிறகு பனிப்பொழிவினுடைய தீவிரம் மிக அதிகம். பிப்ரவரி 2வது வாரம் வரைக்கும் ரொம்ப அதிக பனிப்பொழிவு கொட்டி தீர்ப்பதற்கான வாய்ப்பும் எதிர்பார்க்கலாம். இதுவரை இல்லாத பனிப்பொழிவு இனி வரும் நாட்கள்ல அதிகாலையில் இருக்கும். அப்படி எங்க தாங்க இருக்கும் அப்படின்னா, உள் மாவட்டங்கள் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி,
சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு மிக மோசமாக இருக்கும். இந்த பகுதிகள் தான் அதிக பனிப்பொழிவு. அதைத் தொடர்ந்து சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியிலும் இயல்பை விட கூடுதலான நமக்கு வந்து அ இயல்பை விட குறைவான பனிப்பொழிவுகள் அதிகாலையில நமக்கு வந்து பதிவாகும். வெப்பநிலை ரொம்ப குறைந்து காணப்படும். பகல்ல இனிமே நமக்கு லேசான வெயில் வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா, இதுவரைக்கும் மழை இருந்ததுனால உங்களுக்கு வானம் மேகமூட்டமா இருந்திருக்கும். நெறைய இடங்கள்ல மழை தொடர்ந்து பதிவானதுனால, நெறைய பகுதிகள்ல வானம் ஓரளவு மேகமூட்டமாக மழை வருகிறது போல அந்த மாரி உங்களுக்கு இருந்திருக்கலாம். ஆனால் இனி வரும் நாட்கள்ல கொஞ்சம் கொஞ்சமாக பகல் நேரங்கள்ல வெயில் வர ஆரம்பிச்சிரும். அதனால பகல் நேர வெப்பநிலை பொறுத்தவரைக்கும் கணிசமாக உயரத் தொடங்கும். அதிகால வெப்பநிலை பொறுத்தவரைக்கும் கணிசமாக குறையத் தொடங்கும் நண்பர்களே. அதான் ஏற்கனவே நம்ம சொன்னது போல இயல்பிலிருந்து 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் சில மாவட்டங்கள்ல வெப்பநிலை குறைந்து காணப்படும். 18 டிகிரி செல்சியஸ், 20 டிகிரி செல்சியஸ் இருக்க வேண்டிய இடத்துல வெறும் 14, 15 டிகிரி செல்சியஸ் தான் நமக்கு வந்து பதிவாக போகுது. குறிப்பாக தென் மாவட்டங்களாலும் சரி, மதுரை முதல் குமரி வரை இருக்கக்கூடிய அனைத்து தென் மாவட்ட பகுதிகளிலும் கடும் பனிப்பொழிவு தீவிரமடையும். சில சமயங்களில் லேசான சாரல் மற்றும் மிதமான மழை ஓரிரு மாவட்டங்களில் இருந்தாலுமே 95% இனி வரும் நாட்கள் தமிழகத்தில் பனிப்பொழிவாக தான் இருக்க போகிறது. புயல் வாய்ப்புகள், புயல் சின்னங்கள் இனி கிடையாது. அதனால நீங்க ஒருவேளை புயலே உருவானாலும் அது இனிமே தமிழகத்தை நோக்கி நகர போறது கிடையாது. ஏன்னா வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் முடிவடைய போகுது அப்படிங்கிறதுனால இனி வரக்கூடிய புயல் சின்னங்கள் எல்லாம் ஒரிசா, மேற்கு வங்கம், மியான்மர் போன்ற பகுதிகள் அல்லது வடக்கு ஆந்திராவை நோக்கி நகருமே தவிர தமிழகத்திற்கு வருவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடையாது. நேரடியாக எந்த ஒரு தாழ்வு பகுதியோ, எந்த ஒரு தாழ்வு மண்டலமோ அல்லது புயல் சின்னமோ இனி வரும் நாட்களில் தமிழகத்தில் கரையை கடக்காது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நம்ம தெளிவுபடுத்திடுறோம். அதனால உங்களுடைய எதிர்பார்ப்புகள் இதுக்கப்புறம் நமக்கு அக்டோபர் மாதத்திலிருந்து தான், இந்த வருஷம் அக்டோபர்லேருந்து தான் நமக்கு வந்து மழை ரொம்ப அதிகமாக இருக்க போது. எல்லாமே முடிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட 98% வரைக்கும் தமிழ்நாட்டில் மழை முடிஞ்சிருச்சு. வடகிழக்கு பருவமழை இன்னும் ஒரு 2% மட்டும் இருக்கு. அது இன்னும் ஓரிரு நாட்கள்ல அதுவுமே முடிவடைய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. அதனால நீங்க எல்லாருமே மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ கொஞ்சம் சீக்கிரமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அடுத்த கனமழை நமக்கு தொடங்கும் போது கண்டிப்பா உங்களுக்கு நம்ம தேதிகள் எல்லாமே உங்களுக்கு அறிவிக்கிறோம். நம்ம சேனல்ல ஸ்டோர்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு. அது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. ஸ்டோர்ன்னு சொல்லி ஒரு தனியாவே ஒரு ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம் நம்ம சேனல்ல. நீங்க போய் பார்த்தீங்கன்னா தெரியும். வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளுமே விற்பனை ஆகிட்டு இருக்கு. 50%லேருந்து 90% வரைக்கும் நம்ம டிஸ்கவுண்ட் வந்து கொடுத்துருக்குறோம். நம்ம சேனல் பார்க்குற எல்லாருக்குமே அந்த கூப்பன் கொடுத்துருக்குறோம். ஆஃபர் எல்லாருக்குமே கொடுக்கப்பட்டிருக்கு. சீக்கிரமா வாங்கி பயன்பெறுங்க. உங்களுக்கு அந்த ப்ராடக்ட்டை நீங்க கிளிக் பண்ணி உள்ள போனா தான் நீங்க ஆஃபர் வந்து பெற்றுக்கொள்ள முடியும். அதனால மறக்காம அத கிளிக் பண்ணி நீங்க பயன்பெறுங்க. தொடர்ந்து இனி வரும் நாட்களிலும் உங்களுக்கு மழை வாய்ப்புகள் குறித்து நிச்சயமா நம்ம அறிவிக்கிறோம் நண்பர்களே. லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க.